கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நாம் வாசித்த கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிப்போம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய நபர் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று சொல்லி பல விஷயங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த செய்தியை நம்ம நிறைவு செய்யும் போது உலகத்திலே இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் நம்ம எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதற்குள்ளாக சிக்கிவிட்டதான ஒரு விசுவாசி எந்த அளவிற்கு ஒரு விசுவாச வாழ்க்கையிலே சரியாக நடக்காமல் உலகத்தின் பார்வையிலே சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக காண்பிக்கக்கூடிய வேஷங்களை குறித்து நம்ம சிந்தித்தோம். இப்ப இதெல்லாம் குறித்து நம்ம எச்சரிக்கப்பட்டாலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் சம்பவிக்காமல் இதிலிருந்து நாம் வெளியே வர முடியாது. அப்ப அப்படி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எளிதாக வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்கிற காரியத்தை பார்த்தால்தான் நாம இதுவரைக்கும் கேட்ட செய்தி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த நிலையிலே வேதத்தினுடைய இந்த தியாலஜிக்கலாக வேத வசனம் தரக்கூடிய உன்னதமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம இந்த காரியங்களை குறித்து பல்வேறு கோணங்களிலே பல செய்திகளின் அடிப்படையிலே பார்த்தோம். இன்றைக்கு இந்த கோணத்திலே நம்ம சில காரியங்களை பாருங்கள். விசுவாசிகள் உலகத்திலே வாழ்கிறார்கள், ஆனால் உலகத்தினுடைய இச்சையின்படி வாழக்கூடியவர்கள் அல்ல. அதே போல விசுவாசிகள் இந்த உலகத்திலே மாம்ச சரீரத்திலே வாழ்கிறார்கள், ஆனால் அந்த மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடியவர்கள் அல்ல. இதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அப்ளை பண்ணும் போது உலகத்தில் உள்ள காரியங்களிலே நம்ம சரியாக அவற்றை ஜெயிக்க முடியும். ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின் படி போர் செய்கிறவர்களாய் அல்ல. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அது அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கக்கூடிய அளவிற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் அல்ல, அல்லது மாம்சத்தின் படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்று பார்க்கிறோம். மாம்சத்தின் படி நடத்தலுக்கும் மாம்சத்தில் நடத்தலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனுஷனா இருக்கின்ற காலகட்டம் வரைக்கும் நம்ம மாம்சத்தில் தான் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். நம்ம ஒரு மாம்சீகமான ஒரு சரீரத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாம்சத்தின் படி நடத்தல் என்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அதற்கு ஆப்போசிட்ல வேற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அதனாலதான் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. இது விசுவாசிக்கு மட்டுமே உரியது, அவிசுவாசிகளுக்கு இல்லாதது. ஆவிக்கு ஏற்றபடி நடக்க ஒரு அவிசுவாசியாலே முடியாது. அவன் எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும், எவ்வளவு கல்விமானாக இருந்தாலும், எவ்வளவு தன்னுடைய மனதை அடக்கக்கூடிய பயிற்சி பெற்றவராக இருந்தாலும், ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபர் ஆவிக்கேற்றபடி என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. விசுவாசி என்ன செய்ய முடியும்? ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும். ஆகையினால் இந்த வாய்ப்பை நாம் எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ உலகத்தை ஜெயித்து வாழ்கிறதற்கான ரகசியம் அங்கேதான் இருக்கிறது. மாம்சத்திலே நீங்கள் வாழுங்கள், உலகத்திலே நீங்கள் வாழுங்கள், ஆனால் நீங்கள் உலகத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடாது, மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடாது. மாம்சமும் உலகம் ஒன்றோடு ரெண்டு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஆனால் ஆவிக்கேற்றபடி வாழும் போது உலகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, உலகத்தின் போக்கிற்கு எதிரான ஒரு போக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், அடுத்த வசனத்தில் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல.
மாம்சத்துக்கு ஏற்ற போராயுதங்கள் அல்ல எங்க கையில இருக்கக்கூடிய போராயுதம், அதை மாம்சத்துல பயன்படுத்த முடியாது. ஒரு விசுவாசி உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய போராயுதங்களை பயன்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய போராயுதங்களை எப்படி பயன்படுத்த முடியும்? ஆவியிலே தான் பயன்படுத்த முடியும், மாம்சத்துல அல்ல. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த இடத்துல தவறி போகிறார்கள், சரியாக புரிந்து கொள்ளாதனால ஆவிக்குரிய போராயுதங்களை மாம்சத்திலே அவர்கள் செயல்படுத்த விரும்புகிறார்கள். தங்கள் மாம்ச முயற்சியினாலே, ரட்சிக்கப்பட்ட பிறகு தங்கள் மாம்ச முயற்சியினாலே இந்த உலகத்தையும் சத்துருவையும் ஜெயிக்கவும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். அது நான் நினைச்சா முடியும், நான் நல்ல தீர்மானம் எடுத்து இன்றையிலிருந்து நான் மாறப்போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தீர்மானமும் நிற்காது. ஆவிக்குரிய போராயுதங்களை நாம் ஆவிக்கேற்றபடிதான் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ற உண்மையை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது சிம்பிளா அவங்களுக்கு புரியறதுக்காக நிறைய பேர்கள் புரிஞ்சிருக்காது. நீங்க பாக்குறத பார்த்தா அப்பாவித்தனமா இருக்கு, பரிதாபமா பாக்குறீங்க. இந்த தாவீது கோலியாத்தின் இடத்துல போர் செய்ய போகிறார் இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு மனசுல புரிஞ்சிருக்கு. அப்ப போர் செய்ய போகும்போது எல்லாருமே கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க, யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அந்த படையிலேயே ரொம்ப உயரமான ஆள் யாரு? இஸ்ரவேல் படையிலேயே உயரமான ஆள் யாரு? இஸ்ரவேல் படையில உயரமான ஆளு நம்ம சவுல் ராஜா. இவரே நினைச்சிட்டு இருக்காரு, பயந்து போய் ஒளிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஒளிஞ்சுட்டு தானே உட்கார்ந்து இருக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. அப்புறம் வேற யாரும் வருவாங்க, யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம தாவீது வர்றாரு. தாவீது நம்மள மாதிரி சாதாரணமான உயரங்கள் உள்ள ஆளுதான், சாதாரணமான ஹைட் வெயிட் உள்ள ஆளுதான். அவர் வராரு. அவர் சொல்றாரு, நான் இந்த கோலியாத்துக்கு எதிராக போகலாம் என்று சொன்னாரு. அதுக்கு சவுல் இன்டர்வியூல நடத்துறாரு. அவரு போக மாட்டாரா? அவரு பொறுப்புல இருக்கிறாரு, அவரு போக மாட்டாரா? இப்ப தாவீது சொன்ன உடனே அடுத்து இன்டர்வியூ வேற நடத்துறாரு. நடத்தி எப்படி நீ பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன் எல்லாம் கேட்டுறாரு. ஓகே சரி, சவுலுக்கு புரிஞ்சு போச்சு, தாவீது இவன் என்னமோ செஞ்சிருவான் போல இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப போலான்னு சொன்னார். போறது முன்னாடி சொல்லுவாரு, நீ இப்படி போக கூடாது, நீ என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகும்போது எப்படி போகணும், யுத்த வீரன் போகிறது மாதிரி போகணும். இப்போ யார் மாதிரி இருக்கிற நீ? ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து, வாள் எல்லாம் கொடுத்து, போர் உடைகள், மார்க்கவசம் எல்லாம் கொடுத்து, போர்க்களத்துல வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும் இல்லையா? எல்லாம் கொடுத்து எல்லாம் அலங்காரம் பண்ணி வெளியே இறங்குற உடனே தாவீது நடந்து பாக்குறாரு. போட்டுச்சு நடந்து பார்த்தா தாவீது முன்னாடி போனா அது பின்னாடி இழுக்கிறது மாதிரி இருக்குது. அந்த வெயிட்ல தூக்கிக்கிட்டு போறதுக்கே தாவீதுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. சரியா? இது என்ன ஆயுதம்? மாம்சத்தினுடைய ஆயுதம். தாவீது எந்த இடத்துல போறாரு கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு? தேவனுடைய ஆவிக்குரிய தலையில தாவீது போகிறார். இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தது உண்டானால் அவனுக்கு சாவு உறுதி. அங்கேயே தாவீது நிர்ணயிச்சுட்டாரு, அவனுக்கு சாவு அவன் வாயிலேயே இருக்குதா, தீர்மானிச்சுட்டாரு, நிர்ணயிச்சுட்டாரு. அதனால ஈஸியா அவரு போயிடாரு. தன்னுடைய பலத்துல அல்ல, திறமையில அல்ல, ஆண்டவரை நம்பி அவர் போறாரு. இப்போ இதை போட்டு நடக்கும்போது தாவீதுக்கு செட் ஆகல. அப்ப தாவீது சொல்லுகிறார், இதில் எனக்கு பழக்கம் இல்லை, இது எனக்கு வேணாம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தேவையில்லாத வேஷம் கட்டணுமா? வேணாம். தேவையில்லாத வேஷங்கள் ஒண்ணு நமக்கு வேண்டாம். ஒரு விசுவாசிக வேஷம் நமக்கு போதுமானது. அப்போ அடுத்து தாவீது எதை கையில கொண்டு போனாரு கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு? கவன் கல்ல கொண்டு போறாரு இல்லையா? கவனை கொண்டு போய் கவன் கல்ல வச்சு என்ன செய்யறாரு? அடிச்சு ஜெயிக்கிறாரு. அப்ப அது உலக பார்வையில பார்த்தால் ஒரு பரிதாபமான விஷயம். தாவீதுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த ஆயுதம் தான் ஆப்டா இருந்துச்சு, அதை பயன்படுத்தினார். அதே மாதிரி விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய ஆயுதம் என்று சில ஆயுதங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆயுதம் என்னென்ன இருக்குது? தேவனுடைய வசனம் என்கிற பட்டை. ஒரே ஒரு வெட்டக்கூடிய ஆயுதம் ஒன்னேதான் இருக்குது. எது? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் இல்லையா? வசனம் தான் வாள் இல்லையா? அதை வச்சுதான் என்ன செய்ய முடியும்? வெட்ட முடியும். அதுதான் அவனுடைய ஆயுதம். இதை சொன்னா உலகத்துல உள்ள பார்த்து சிரிப்பான சிரிக்க மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிறது அப்படிதான், ஆண்டோடைய வார்த்தையை வச்சுதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்முடைய மார்க்கவசம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அது விசுவாசம். அப்ப நம்முடைய ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசம். நம்முடைய ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசம். அப்ப ஆவிக்குரிய நபர் அணிய வேண்டிய ஆயுதம் வேறு, உலக மனுஷன் அணிய வேண்டிய ஆயுதம் வேறு. அதனால பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்டதல்ல, மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. நீங்கள் மாம்சத்திலேயே யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம் என்று நினைத்தால் ஆவிக்குரிய ஆயுதங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது. உங்கள் மாம்சத்தினாலே தேவனுடைய வசனத்தை வல்லமையோடு எடுத்து உங்களால் பயன்படுத்த முடியாது. விசுவாசத்தை உங்களால் காத்துக்கொள்ள முடியாது.
மாம்சம் அதற்கு தகுதியான இடம் அல்ல. அப்ப இந்த ரகசியத்தை நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது விசுவாசிகள் நடக்க வேண்டிய முறை மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. எப்படி நடக்க கூடாது, எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? விசுவாசிக்கு ஆக்கனை தீர்ப்புண்டா? விசுவாசிக்கு ஆக்கனை தீர்ப்புண்டா? உண்டா இல்லையா? இல்லை. விசுவாசிக்கு, மெய்யான விசுவாசிக்கு ஆக்கிர தீர்ப்பு உண்டா? இல்லை. சரிதானே? இல்லை. இந்த வசனம் அப்ப என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் ஆக்கிர தீர்ப்பு இல்லைன்னு என்ன அர்த்தம்? விசுவாசி மாம்சத்தின்படி நடக்க மாட்டான். விசுவாசி மாம்சத்தின்படி நடக்க மாட்டான். ஏன் நடக்க மாட்டான்? அவனுக்கு என்ன இல்லை? ஆக்கிர தீர்ப்பு இல்லையே. மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் என்ன உண்டு? ஆக்கிர தீர்ப்பு உண்டு. அப்படித்தானே சொல்லுது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு உண்டு, மாம்சத்தின்படி நடக்காதவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை. அப்படின்னா விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? மாம்சத்தின்படி நடக்க மாட்டான். அதான் சரியான ஒரு இந்த வசனத்தின் அழுத்தம் அங்கேதான். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பு இல்லை. அதான் நேரடியாக வசனத்தினுடைய சாராம்சம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடத்தல் என்பது நமக்கு புரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் விரிவாக எழுதப்பட்ட விஷயம். மூல பாஷை படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். நான் அதை உள்ள போட்டு குழப்ப விரும்பல, அதனால அதை சொல்ல விரும்பல, என்ன இது பிரச்சனை இருக்குது. ஆனால் விசுவாசியை பொறுத்த மட்டும் ஆக்கிரை தீர்ப்பு இல்லை என்றால் அதனுடைய பொருள் அவர் எப்படி நடப்பதில்லை? மாம்சத்தின்படி நடப்பதில்லை. இதை நமக்கு திரும்ப திரும்ப எடுக்க வேண்டிய பாடம். இது நமக்குள்ள நம்ம திரும்ப திரும்ப எடுக்க வேண்டிய பாடம், மனதில் பதிய வைக்க வேண்டிய பாடம். இதை உறுதிப்படுத்துறதுக்காக தொடர்ந்து அநேக வசனங்கள் இருக்கிறது அந்த அதிகாரத்துல. 4ஆவது வசனம் வாசித்து பாருங்க. 4ஆவது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். நாம யாரு? நம்மிடத்தில் நாம யாரு? விசுவாசி. விசுவாசியை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். அப்படின்னா விசுவாசி எப்படி நடப்பான்? எப்படி நடக்க மாட்டான்? புரிஞ்சதா புரியல? இப்ப கொஞ்சம் கூட ஈஸியான மாதிரி இருக்குல்ல. சரி, 9ஆவது வசனம் 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவன் எப்படி நடப்பான்? ஆவிக்கு ஏற்றபடி நடப்பான். மாம்சத்துக்கு உட்பட்டால் எப்படி நடப்பான்? மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பான். விசுவாசி மாம்சத்துக்கு உட்பட்டானா? ஆவிக்கு உட்பட்டவனா? ஆவிக்கு உட்பட்டவன். அப்ப எப்படி நடப்பான்? 12ஆவது வசனம், மாம்சத்தின்படி நடப்பதுதான் பிழைப்பதற்கு அல்லது வாழ்வதற்கு நாம் யாரு? விசுவாசிகள். யாருக்கு கடனாளிகள் அல்ல? மாம்சம் திரும்ப திரும்ப நம்மகிட்ட கேட்டுதான் இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் கடன் வச்சிருக்கல, கடன் வாங்கியிருக்கல, நீ செய்ய வேண்டி இருக்குல்ல, கொஞ்சம் செட்டில்மெண்ட் இருக்குல்லான்னு கேட்டுட்டே இருக்கும் மாம்சம். மாம்சம் அப்படி நம்மள ஒரு தோற்றத்தை உருவாக்கும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? மாம்சம் முட்டாள்தனமாக இந்த கிளைமை நம்மகிட்ட கேட்கும். என்ன நீ செட்டில் பண்ணணும். ஆனா வேதம் சொல்லுகிறது செட்டில் பண்ண வேண்டாம். நீங்க கடனாளி அல்ல. யாருக்கு கடனாளி அல்ல? உங்க மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. அதனால நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மாம்சத்தின்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப புரிஞ்சா புரியலையா? அடடா, எவ்வளவு அழகான வசனங்கள் இருக்கு, எவ்வளவு அருமையான வசனங்கள் இருக்கு பைபிள்ல.
அப்போ பைபிள் நம்ம அந்த அளவுக்கு மாம்சத்திலிருந்து விடுதலை பண்ணி ஆவிக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து வைத்து ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறதுக்கான ஒரு பெரிய வாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடக்காம எப்படி நடக்கிறாங்க? இது தப்பு இல்லையா? இது நடக்கலாமா? வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கட்டுறீங்கன்னு வச்சிருங்க, ரொம்ப சந்தோஷமா அன்பா சிநேகமா. அது ராத்திரி முழுக்க குறைச்சிட்டே இருக்குன்னு வச்சிருங்களேன். நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டே இருந்தா என்ன ஆகும்? மறுநாள் எங்க அனுப்பணும்? அந்த ஆட்டுக்குட்டிய கறி கடைக்கு அனுப்பணும். நாய் தான் குறைக்கணும், ஆடு என்ன செய்யக்கூடாது, குறைக்க கூடாது. சரியா இல்லையா? அவ்வளவு புத்திசாலிகள் நம்ம. விசுவாசி எப்படி நடக்கணும்? எப்படி நடக்க கூடாது? அப்ப ஆண்டவர் நம்மளை எங்க அனுப்பணும்? எங்க அனுப்பணும்? எந்த கரைக்கடைக்கு அனுப்பணும்? புரியலையா? நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாது. சரியா? விசுவாசின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட நபர்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்த நபர்னு சொன்னீங்கன்னா, அல்லது குறிப்பிட்ட சகோதர சபையில ஆராதனைக்கு வரக்கூடிய மெய்யான விசுவாசின்னு சொன்னீங்கன்னா, உங்களிடத்துல என்னிடத்துல எது காணப்படக்கூடாது? மாம்ச நடக்கை காணப்படக்கூடாது. இதை நமக்கு பாடம் எடுக்கணும், நம்முடைய இருதயத்துக்கு சொல்லி வைக்கணும். மாம்சத்துக்கு நடக்கிறா எப்படி கண்டுபிடிக்கிற சந்தேகம் வருதா இல்லையா? ஆமா, நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன்னா ஆவியின்படி நடக்கிறேன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? கலாத்திரம் இருக்கு, 5ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். மாம்சத்தின்படி நடந்தா என்னென்ன நடக்கும்? கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம். எப்படி என்னென்ன இருக்கும்? 19ஆம் வசனத்துல இருந்து தானே. 19 என்ன சொல்லுது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன. அடுத்து 20ல விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை. முடியல, இது முதல் தான். இன்னும் என்ன இருக்கு? இன்னொரு நீண்ட லிஸ்ட் இருக்கு, வேணும்னா நாங்க பார்த்தா இருக்கும். நிறைய லிஸ்ட்கள் இருக்கு. சரி, நான் கேட்கிறேன், இந்த கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படுதா இல்லையா? வெளிப்படுதா? அப்ப நம்ம ஆவிக்குரியவங்களா மாம்சத்துக்குரியவங்களா? அப்ப வெளிப்படக்கூடாது. அது நம்ம ஸ்டாப் பண்ணணும். பண்ணாம நம்மள விசுவாசின்னு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கலாம். புருஷ மனைவி வீட்டுல சண்டை போடுறீங்களா அப்படின்னு உங்ககிட்ட நான் நேரடி கேட்கல இந்த கேள்வி. அப்படின்னு கேட்டா நிறைய விசுவாச சகோதர சகோதரிகள் சிரிப்பாங்க. ஆண்களும் சிரிப்பாங்க, பெண்களும் சிரிப்பாங்க. அதுக்கு பொருள் என்ன? சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம். சிலவங்க திருப்பி கேட்பான், சண்டை போடாம யாராவது இருக்கிறாங்களா, காட்டி கொடுக்கறேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு படாது இல்ல, நம்ம தினந்தோறும் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம கண்ணுக்கு படாது. இங்க வசனம் என்ன சொல்லுது? அது மாம்சத்தின் கிரியையா ஆவியின் கிரியையா? கோபங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், பகைகள், எத்தனை வார்த்தை இருக்குது, பிரிவினைகள், இதெல்லாம் ஆவியின் கிரியையா, கனியா, மாம்சத்தின் கிரியையா? அப்ப இது ஒரு விசுவாசியின் இடத்துல வெளிப்படலாமா கூடாதா? கூடாதுல்ல. அப்ப வெளிப்படலாமா? வெளிப்பட்டா நம்மள விசுவாசின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு செய்யணும். ஒன்றில் இந்த கிரியை நம்மகிட்ட வெளிப்படக்கூடாது, விசுவாசின்னு தைரியமா சொல்லணும். இல்லைன்னா அப்படியே நடக்கணும், விசுவாசின்னு சொல்ல விடாது. ஆமா, அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அது என்னால முடியாது, இது மெயின்டைன் பண்ணிக்கிறேன் சிலவங்க மனசுல. ஆமா, நான் விசுவாசின்னு சொல்ல மாட்டேன். ஆனா வேற ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க விசுவாசின்னு சொல்லலைன்னா நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா, நரகத்துக்கு போவீங்களா? அப்ப எங்க போகணும்? அப்ப யாரா இருக்கணும்? அப்ப என்ன செய்யறது நல்லது? அப்ப ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஒற்றை கண்ணனாய் நீ பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது நல்லது. ஒற்றை கையனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நல்லது இல்லையா? அப்ப நம்ம எதுக்கு முடிவு கட்டணும்? மாம்சத்தின் கிரியை.
இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம எத்தனை இடம் பார்த்துட்டு நீ சண்டை போடாது, புருஷனே நீ அன்பு ஒரு மனைவியே நீ கீழ்படின்னு எத்தனை பிரசங்கம் பண்ணினாலும் நீங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இதுதான் இயல்பா இருக்கு. இதனால நம்ம பார்த்து வளர்ந்துருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா வாழ்க்கையில பார்த்தோம், நம்ம பக்கத்து வீட்டுல பாக்குறோம், நம்ம அண்ணன் தம்பி வீட்டுல பாக்குறோம், அங்க இங்க எல்லா இடங்களும் எல்லாரும் தானே செய்யறாங்க. ஏன் சபையில பிரசங்கம் பண்ற ஊழியக்காரர் வீட்டுல அதுதான் நடக்குது. எங்க வீட்டுல சின்ன அடின்னு அங்க பெரிய சண்டை நடக்குது இல்ல? ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடிப்படையாக வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 21வது வசனத்துல பொறாமைகள் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. பொறாமை இருக்கா நமக்கு? ஏன்னா வெளியே யாருக்கு தெரியாது இல்லையா? பொறாமை நமக்குள்ள நிறைய வரும் இல்லையா? இந்த பொறாமை எப்ப வரும்? பொறாமை எப்ப வரும்? ஆசைனால. அப்புறம் என்னை விட இன்னொருத்தங்க நல்லா இருக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்கன்னு வரும்போதுதானே பொறாமை வரும். அப்ப நம்ம இன்னொரு ஆளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் இந்த பொறாமை வரும். அதை விட்டுட்டோம்னால இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கறத விட்டுட்டீங்கன்னாலே பக்கத்து வீட்டுக்காரங்களை, சொந்தக்காரங்களை, கூட படிச்சவங்களை, வேலை பார்க்கிறவங்களை இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னாலே அவங்களுக்கு சட்டை பண்ணாம விட்டுட்டாலே போதும். பொறாம அவரு சொல்லுவாரு, திடீர்னு நம்மளை பொறாமப்பட வைக்கிறதே வந்து சொல்லுவாரு, தெரியுமா என் பையன் இன்னைக்குதான் ஆஸ்திரேலியா போனான். இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, என் பொண்ணு இப்பதான் ஐடி கம்பெனில வேலை பார்த்தா 2 லட்சம் ரூபாய் சம்பளம். எப்படியாவது இவங்களை என் பெருமையை காட்டி அவங்கள மட்டும் தட்டணும். இவங்க செய்யற வேலை என்ன? அவன் மனசுல பொறாமத்தையே மூட்டி விட்டுறது. அவங்க உள்ள இருந்து புறம்பிடும். நானும் ஒரு நாள் என் பிள்ளையும் படிக்க வச்சு நானும் அனுப்புவேன் வெளிநாட்டுக்கு. இங்கதான் அவங்க ஆசைகள் எல்லாம் வரும். இந்த கல்யாண வீட்டுல போகும்போது எல்லாம் பிரச்சனை. கல்யாணம் திரும்ப எனக்கு வாய் என்னமோ தெரியல. அதுதான் எக்ஸாம்பிள் திரும்ப அந்த தொலைக்கு. இந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போதே நமக்கு மனசுல வந்து நோட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எத்தனை சவரன் போட்டாங்க எங்க ஊர்ல? உங்க ஊரை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. எத்தனை சவரம் போட்டாங்க, என்ன கொடுத்தாங்க, எந்த கார் கொடுத்தாங்க, அதெல்லாம் மனசுல குறிச்சு போட்டிருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது சொந்தக்காரங்க. அடுத்து இவங்க மனசுல போடுவாங்க. அவங்க எத்தனை லட்சம் ரூபாய் கார் கொடுத்தாரு பிள்ளை விசாரிப்பாங்க. அது ஒரு 10 லட்சம் இருக்கும். பரவாயில்ல, என் பிள்ளைக்கு 20 லட்சம் ரூபாய் கார் கொடுக்கும். என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, அதுக்குன்னே ஓடுவாங்க, உழைப்பாங்க. அவங்க எத்தனை சவரம் போட்டாங்க? ஒரு 50 சவரம் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 100 சவரம் போட்டிருப்பாங்க. 101வது போடும். அப்ப இந்த காரியங்கள்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நம்ம வந்து மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கிறது, அவங்கள விட பெரிய ஆளா காட்டிக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். பொறாம வந்ததுனாலே முதல்ல நமக்கு உள்ளேயே சொல்லியிருந்தோம், நீ சரியில்லை. வேற யாரும் பார்த்து இல்ல, உள்ள பார்த்து சொல்லியிருந்தோம், நீ சரியில்லை. உடனே அங்க ஒரு சொல்லியிருந்தேன், இது சரி கிடையாது, ஆண்டோடைய பார்வையில சரி கிடையாது, இந்த பொறாம சரி கிடையாது, உனக்கு நல்லது கிடையாது, நிறுத்தி. நம்மளை யாரும் பிரசங்கத்தை எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாமே சொல்ல வேண்டிய பாடங்கள் இது. அதோட அது முடிவு வெட்டிடணும். நம்ம யாரையும் பார்த்து இல்லை, நம்ம ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாரோ அதுபோல வாழ்ந்தால் போதும். சரியா? அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. கிறிஸ்துவிலே நம்ம திருப்தி அடையக்கூடிய ஒரு மனநிலை விசுவாசிக்கு தேவை. அப்ப இப்படி மாம்சத்தின் கிரியைகள் என்று வெளியரங்கமா இருக்கிறது. இப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம்னா, எனக்குள்ள மாம்சத்தின் கிரியை வெளிப்படுதா இல்லையா என்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தோம் இங்க. சரியா? சரி, அதனால ரொம்ப விளக்கம் நமக்கு வேண்டாம். சரி, இப்போ வந்து நாம வந்து ஆவிக்கு உரியவங்களா இருந்தா என்ன வரும்? அதுவும் அதுலயே தான் பவுல் எழுதி வச்சுட்டாரு. எப்படி? ஆவியின் கனியோ, அது வாசிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷம் இல்லை பாத்தீங்களா? நம்ம வாய்ஸ் எல்லாம் கீழே போயிருது. ஆவியின் கனியோ, அன்பு, சந்தோஷம். ஏன்னா இது நமக்கு ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை ஆகுங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது. இது ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதை வந்து நம்ம சிரத்தையா தேடி வந்திருக்கணும். செடி வச்சாச்சு. ஒரு விவசாயி எத்தனை வருஷம் காத்திருப்போம் அறுவடைக்கு? எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? என்ன பனை மரம் நம்ம எல்லாரும் நீதிமான் பனையை போல செழிப்பார். அப்படித்தாங்க. எந்த காலத்துல கனி கொடுக்க போறோம்? தோட்டக்காரர் உரத்தை போட்டு கவனிச்சுட்டே இருக்கிறார். எப்படா கனி கொடுக்கும்? ஆவியின் கனியோ, சந்தோஷமா சொல்லுங்களேன். அன்பு, சந்தோஷம்,
சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இணக்கம். எத்தனை அருமையான குணங்கள்! அந்த கனிகளால் நிறைஞ்சவங்க தான் நம்ம எல்லாரும். யாரு? எந்த விசுவாசி? எந்த ஊர்ல இருக்கிறாங்க? நம்ம எல்லாரும். நல்லா சொல்லிக்கிறேங்க. யாரு? நான் தான். எனக்குள்ள இருக்குது. என்ன இருக்குது? அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இருக்கா இல்லையா? இப்ப இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குது. இருக்கணும், இருக்கணும். இனி மேலாவது அது வெளிப்படணும். வெளிப்படாட்டா நம்ம யார் அல்ல. அது நீங்க புரிஞ்சுக்க. நான் யார் அல்ல? விசுவாசி அல்ல. தயவு செஞ்சு யோசிங்க. இது வந்து நம்ம தள்ளி போட வேண்டிய விஷயம் கிடையாது. இது எனக்குள்ள இருக்கணும், இது வெளிப்படணும். எனக்கு நீடிய பொறுமை தேவை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து முன்கோபக்காரியா இருக்கிறேன்னா நான் ஒரு விசுவாசி அல்ல. இந்த சுபாவம் இருக்கிற நபர்கள் வாழக்கூடிய வீட்டுல சண்டை வருமா? வராது. நம்ம எத்தனை விசுவாச கல்யாணம் நடத்தி வச்சோம் நம்ம சபைகளில். என்ன கல்யாணம்? விசுவாச கல்யாணம், ஆவிக்குரிய கல்யாணம். அடுத்த நாள்ல இருந்து சமரசம் பேச போகணும். இது நல்லா இருக்கா? இது நமக்கே நல்லா இல்ல, கேவலமா இருக்குது. ஊருக்கு முன்னாடி நல்லா இருக்குமா? ஊரார் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிடும். பெருசு ஆவிக்குரிய கல்யாணம் எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு பயங்கர விசுவாசத்துல நடத்திடும். பிள்ளைகள் ஆவிக்குரியவங்களா இல்ல, நம்ம ஆவிக்குரியவங்களா இல்ல. இதனாலதான் பிரச்சனை. இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதனால இந்த காரியங்கள் நம்ம கிட்ட வரணும். நீங்க நல்லா யோசிங்க. தயவு செய்து நீங்க யாரும் உங்க வாழ்க்கை துணையை பத்தி யோசிக்காதீங்க. நான் சண்டை போட வேண்டாம் தான் இருக்கிறேன். எனக்கு நீடிய பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். நீடிய பொறுமைக்கு மேல எனக்கு பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி புருஷன் மனைவி மேல குற்றம் சொல்லலாம், மனைவி புருஷன் மேல குற்றம் சொல்லலாம். வேண்டாம், அது நிறுத்திடும். முதல்ல நமக்கு நீடிய பொறுமை இருக்கா இல்லையான்னு நம்ம அது பரிசோதிச்சு பாக்குறதுக்கான டெஸ்ட் தான் அங்க நடக்குது. சரியா? எனக்கு நீடிய பொறுமை இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? முக்கியமான சூழ்நிலை சொல்லுங்க, குறிப்பா சொல்லுங்க. எனக்கு நீடிய பொறுமை இருக்கா இல்லையா என்கிறதுக்கான டெஸ்ட் என் வீட்டுலதான் இருக்கு. யாரு? என்னோட மனைவி தான். அவங்கதான் டெஸ்ட் பண்ண போதான் எனக்குள்ள நீடிய பொறுமை இருக்கா இல்லையாங்கிறது வெளியே வரும். மற்றவங்க யார் டெஸ்ட் பண்ணாலும் மக்களுக்கு போட்டு போயிடுவோம். வீட்டுக்குள்ள இருந்து ஓட முடியாது இல்ல. உங்களுக்கு இருக்கா இல்லையா டெஸ்ட் யாருதான்? வீட்டுக்குள்ளதான் இருக்கு டெஸ்ட் எல்லாம். லேப் எல்லாம் அங்கதான் இருக்கு. சாந்தம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, அன்பு இருக்கா, எல்லாத்தையும் டெஸ்ட் நம்ம வீட்டுல இருக்குது. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அது இருந்தாதான், நம்முடைய வீட்டுல அது இருந்தாதான், நம்முடைய சபையில அது வரும். நம்முடைய சபையில இருந்தாதான், இந்த சபையில சமூகத்துல எழுப்பி நின்று தைரியமா நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது அதுக்கு ஒரு மரியாதையும் அதுக்கு ஒரு வல்லமையும் இருக்கும். அதெல்லாம நமக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கணும் எல்லாருக்குன்னு சொல்லி நீங்க பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பெரிய பெரிய பிரசங்கமார கூப்பிட்டு வச்சு எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் மக்களுக்கு புரியாது. மக்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? ஏன் புரியாது? நம்ம பார்க்கும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கும் நம்முடைய நடத்தைக்கும் வாழ்க்கைக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடாத ஒன்று, பிரயோஜனப்படாத ஒன்று அவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படணும், எப்படி அவங்க நம்புவாங்க? இதெல்லாம் நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்லையா? சும்மா சொல்லுவாங்க, நம்ம புரியுற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, நான் புரியுற மாதிரியே சொல்றேன், நம்ம பாஷையிலே சொல்றேன். ஒரு ஆள் வந்து ரொம்ப ஒழுக்கத்திலேயா இருக்கிறார். அவர் தைலம் விற்கிறார். என்ன தைலம்? மூடி வளர்ற தைலம் விற்கிறார். கூவி கூவி விற்கிறார். உண்மையிலேயே இந்த தைலம் நல்ல தைலம். அமெரிக்காவில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, முடி வளர்ந்துருச்சு. ஆப்பிரிக்காவில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, முடி வளர்ந்துருச்சு. குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, முடி வளர்ந்துருச்சு. ஆண்கள் தேய்ச்ச போது நீளமா கூந்தல் வளர்ந்துருச்சு. நீங்களும் தேங்கன்னு சொன்னா நீங்க திருப்பி முதல்ல என்ன சொல்லுவீங்க?
முதல்ல நீங்க தேய்ங்க, முடிய வளர்த்து காட்டுங்க, அப்புறம் வாங்க சொல்லுவோமா இல்லையா? நம்மளை பார்த்து சுவிசேஷம் சொல்லும் போது சொல்ல மாட்டாங்க, உனக்கு சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, அன்பு இல்லையா, பொறுமை இல்லையா, பாவத்திலிருந்து விடுதலை இல்லையா, வா இயேசுவிடம் வா. பிரசங்கிக்கிற ஆளு இதுல ஒண்ணு கிடையாது. அவன் எப்படி நம்புவான்? ஒருவேளை பிரசங்கிக்கிற ஆளுக்கு வாழ்க்கையில இருந்து வச்சிருங்களேன், கூடி நிக்கிற ஆட்கள்கிட்ட கிடையாது, அவன் எப்படி நம்புவான்? அப்ப சுவிசேஷத்துக்கு இடரல் கல் யாரு? என்னம்மா? இப்ப ஒரு இடத்துல சுவிசேஷம் சரியா போகணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சபை என்ன செய்யணும்? முதலாவது சரியா சபை சரியாகணும்னா சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் சரியா, சபையில் இருக்கிற குடும்பம் சரியாகணும்னா தனி நபர்கள் சரியாகணும். அங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்போ முக்கியம் அந்த கடைசியில எங்க நிக்குது? என்கிட்ட தான் நிக்குது. அப்ப யார் குற்றவாளி? நான் தான். அதை யார் மனசார ஒத்துக்கொள்கிறார்களோ அங்க இருந்துதான் முதல்ல மாற்ற ஆரம்பிக்கும். இது என்னன்னா, நம்மளை நாமே நீதி கழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் குற்றம் குறை சொல்லுவோம், நம்மளை மட்டும் நீதி கழிச்சிட்டு, நம்மளை பத்தி யோசிக்கவே நமக்கு மனசு கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை ஆண்டவர் பண்ணிச்சு, ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, அதனாலதான் இது மொத்தத்துல சரியில்லை. நாம முதல் சரியாக வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப ஆவியின் கனி வேற, மாம்சத்தின் கிரியை வேறு. விசுவாசியின் இடத்துல எது காணப்படக்கூடாது? மாம்சத்தின் கிரியை. எது காணப்பட வேண்டும்? ஆவியின் கனி. அப்ப இந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப படிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை வாழ்க்கையில இந்த ஆவியின் கனி எனக்கு வெளிப்பட எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இது வெளிப்பட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்குன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆண்டவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கொடுப்பேன் பைபிள்ல சேர சொல்லியிருக்கிறாரு இல்லையா? எல்லா ஜபத்திற்கும் பதில் கிடைக்காது, என்னுடைய ஆசைகளுக்கான ஜபத்திற்கு பதில் கிடையாது. ஆசைப்பட்டு எனக்கு அன்பு வேணும் ஆண்டவரே அப்படி ஆசைப்பட்டு கேட்டா கிடைக்காது. இப்ப நான் எப்படி கேட்கிறேன்? பைபிள்ல ஆண்டவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஆவிக்குரியவங்களுக்கு ஆவியின் கனி வெளிப்படும்னு சொல்லி இருக்கிறீங்க, அப்ப எனக்கு கொடுங்க, உரிமையோட கேட்கலாமா இல்லையா? இது நம்முடைய உரிமை, நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஜெபம் உங்களிடத்திலிருந்து வருமா என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இதை நான் பேசும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய சம்பவத்தை பார்த்துக்கிட்டு சிலருக்கு ஒரு சந்தேகம். நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் இந்த பகுதியின் நம்பிக்கையில தான் துணிகரமா பாவம் செய்யறாங்க, இந்த பகுதி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை பாருங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அடுத்து, நீங்கள் பலமில்லாதவர்களானதால் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் மாம்சத்துக்கு உரியவர்களாய் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. கொரிந்தியரை பார்த்த பவுல் திட்டுகிறார். சந்தோஷமாட்டா பேசுறாரு, கட்டும் கோபமா பேசுறாரு. அப்போ இந்த சுபாவங்கள் இருந்தால் நீங்கள் ஆவிக்கிறவர் அல்ல, நீங்க மாம்சத்துக்குரியவங்களை மாறி நடந்துக்கிறீங்க, குழந்தை மாதிரி இருக்கிறீங்க, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதனால இந்த பகுதியை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம்? இப்ப விசுவாசியா இருந்தாலும் மாம்சத்துக்குரியவனா இருக்கலாம் போல, அப்படியே வாழலாம் போல அப்படி. அப்ப அங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னா, நீங்க மாம்சத்துக்குரியவர்களை போல ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க ஆவிக்குரிய நபர் எப்படி மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க? அது கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப ஆவிக்குரியவங்க எப்படித்தான் இருக்கணும்? ஆவிக்குரியவங்க ஆவிக்கு ஏற்றபடிதான் வாழணும். இப்ப மாம்சத்துக்கு ஏற்றபடி ஆவிக்குரிய வாழ்ந்தாலும் அவன் நரகத்துக்கு போவான்னு கேட்டா இப்படி கேள்வி கேட்பாங்க. மாம்சத்துக்குரிய ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவனா இருந்துட்டா என்ன செய்யறது? இருந்துட்டா திருந்தணும். அப்படி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா திருந்தணும். எப்பாவது ஒரு சர்க்கிள் வரலாம். எந்த ஒரு ஆவிக்குரிய பலசாலிக்கும் என்ன செய்யலாம்? யானைக்கும் அடிசறுக்குங்கிறது மாதிரி சர்க்கிள் வரும்போது அவன் யாராக மாறுகிறார்? திடீர்னு ரொம்ப நல்ல மனுஷன், சாந்தமான மனுஷன் மோசே,
கோபம் வந்துச்சா இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சாந்தமான ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒருவேளை கோபம் வரலாம், அவன் மாம்சத்துக்குரியவனா மாறலாம். அடுத்த நிமிஷம் திரும்ப அவன் ஆவிக்குரியவனா மாறணுமா வேண்டாமா? அவன் மாம்சத்துக்குரியவனாவே இருந்துட்டான் இருக்க முடியாது அவன. அதான் வித்தியாசம். இதனால தயவு செய்து நீங்க நல்லா யோசிங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவிக்குரிய நபர், ஆனா இந்த சுபாவங்கள் எல்லாம் உலகத்துல இருக்கும் வரைக்கும் என்கிட்டதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுட்டு வாழக்கூடாது. நமக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். இந்த உலகத்தின் காரியங்களை அவர்கள் ஜெயிக்க முடியும். கலாத்தியர்களை தானே பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமாக சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்கள். கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை கூட வாசம், 25வது வசனத்தை வாசம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும் நிர்பந்தமாக சொல்லுகிறேன். நான் சொன்ன கருத்து. அடுத்து ரகசியத்தை சொல்லுகிறார். நீங்க மாம்சத்தின்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு சூத்திரத்தை சொல்லி தர்றேன்னு சொல்றாரு. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தர்றேன், ஒரு சத்தியத்தை சொல்லி தர்றேன். என்ன சத்தியம்? என்ன சத்தியம்? நீங்க மாம்சத்தின்படி நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? 16வது வசனத்துல என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். புரிஞ்சா? நம்மால ஏன் மாம்ச இச்சையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நாம ஏன் தள்ளப்பட்டிருக்கிறோம்? நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கிறது இல்லை. ஆவிக்கேற்றபடி நடக்கிறது இல்லை. நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இதெல்லாம் இயல்புன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. மாம்சத்தின்படி நடக்கிற சுபாவங்களை இதான் வாழ்க்கை இயல்பு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காது. அது வெளியே வாங்க. ஒரு ஆவிக்குரியவங்க இப்படிதான் இருக்கணும். தேவன் அப்படிப்பட்ட சில வரையறைகளை வைத்திருக்கிறார். சண்டை பண்ணக்கூடாது. சரி, கையில் இருக்கிற பொருளை பிடிச்சு வாங்கிட்டா என்ன செய்யறது? ஒரு மோதிரத்தை போட்டு வந்த ஒரு சகோதரி எடுத்துட்டாங்க, என்ன செய்யறது? என்ன செய்யறது? சண்டை பண்ணணும் வேண்டாமா? என்னுடைய உரிமை இல்லையா அது? என்னுடைய மோதிரம் இல்லையா அது? என்ன செய்வீங்க? சத்தமே காணும், ஓசை இல்லை, மோதிரம் ஓசை இல்லையா? இப்ப வளையல கிளப்பி எடுத்துட்டாங்க, என்ன செய்யறது? என்ன செய்வீங்க? யாரும் சொல்ல மாட்டேங்க, சத்தமா சொல்லுங்க யாராவது. களைச்சிட்டாங்கன்னு வச்சுருங்களேன், காற்றை விட மாட்டேன், சரி களைச்சிட்டாங்க, கலந்து விழுந்துருச்சு எடுத்துட்டாங்க, என்ன செய்யறது? எப்படி எப்படி கேட்பீங்க? தரமாட்டேன், என்ன செய்வீங்க? எனக்கு கீழே கிடந்துச்சு, நான் எடுத்தேன், தரமாட்டேன், இது எனக்கு கடவுள் கொடுத்தது. அது உங்களோடனா அது அப்போ இருந்த போது, இது இப்போது என்னோட. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்? அங்கதான் நமக்கு பிரச்சனை வரும் இல்லையா? நம்மள சண்டை போட முடியாது. விசுவாசினால சண்டை போட முடியாது. சண்டை போட முடியாது, என்ன செய்யலாம்? ஆளணும் இல்லையா? அப்படிதானே? இப்படி எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன செய்யறது? ஆளுவாங்க உட்காந்து. ரெண்டும் தப்பு தான். ரெண்டும் ஒன்னேதான். சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணி வாங்குறதும் தப்பு தான், உட்கார்ந்து அழுறதும் தப்பு தான். அப்ப எப்படி விசுவாசத்தை எடுத்துக்கணும்? அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க, போனா போகிட்டு சொல்ல விடாது. ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க, சந்தோஷமா கொடுக்கணும். அதுக்கு மனசு வராது. அதுக்கு மனசு வராது. அதுக்கு மனசு வரணும். அப்பதான் விசுவாசி, அப்பதான் ஆவிக்கேற்ற விசுவாசி. வலிக்கும் ஆவிக்கேற்றபடி நடக்கும் போது. மதிக்க மாட்டாங்க.
ரொம்ப மரியாதை பேசுறவங்க என்னமோ மரியாதை குறைவா பேசுறது மாதிரி இருக்கும். பரிசோதனை வரும் நமக்கு முன்னாடி. யோபுக்கு வந்துச்சா இல்லையா? யோபு சொல்றாங்க எல்லாரும் வந்து பரியாசம் பண்றாங்க, எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. சின்ன குழந்தைகள் வரைக்கும் என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க. என்ன கண்டா எலும்பி பயபக்தியோடு நிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன போய் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. யோபு பாவம் செஞ்சாரா? அதுல யோபு பாவம் செய்ய. இப்போ ஆவிக்கு ஏற்றபடி நடத்தல் என்று சொல்லும் போது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. பேசுறது வந்து என்ன சொல்றது, ஒரு தியரி மாதிரி பேசுறதுன்னா நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கு. நடைமுறை வாழ்க்கையில நீங்க அதை கொண்டு வந்து ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்துல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும் போதுதான் அதுல எவ்வளவு சிரமம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்க ஆவியின் கனி வெளிப்படணும், அங்க நீடிய பொறுமை வெளிப்படணும், அங்க அன்பு வெளிப்படணும், அங்க சந்தோஷம் வெளிப்படணும், அங்க சாந்தம் வெளிப்படணும். யோசிச்சு பாருங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு நம்ம பழகும். அப்போ அதுதான் நம்ம பார்க்கணும். நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது உங்களுக்கு மாம்ச இச்சை நிறைவேறாது. அதல்லாத பட்சத்தில் மாம்ச இச்சை நிறைவேறும். மாம்ச இச்சை என்கிட்ட ரொம்ப இருக்காது, என்ன செய்யறது? அது ஒரு கேள்வி, அது ஒரு பிரச்சனை இல்லையா? மாம்ச இச்சை என்னிடத்துல இருக்கிறது, நான் என்ன செய்யறது? அது போனாலும் போக மாட்டேங்குது, என்கிட்டயே ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது. அதான் இப்ப என்ன செய்யறது? பவுல் அதுக்கு என்ன செஞ்சாரு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல என்ன செஞ்சாரு அவரு? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செஞ்சாங்க? சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அது தூக்கி எங்க போடணும்? யார் போடணும்? அது பாட்டுக்கு கிடக்கட்டு, அது வெளியே வர விடக்கூடாது. பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அது அங்கே இருந்து திரும்ப வெளியே வர விடக்கூடாது, அங்கே கிடக்கட்டு, அங்கே விட்டுறணும். அது நம்ம கூட வந்து உட்கார்ந்துருச்சுன்னா அது வேலையை காட்டும். அப்ப அதை நம்ம விசுவாசம். அப்ப இந்த வெற்றி நமக்கு எங்க கிடைச்சிருக்குது? வெற்றி எங்க கிடைச்சிருக்கு? யாரால கிடைச்சிருக்குது? இயேசுக்கு. இதுதான் கிருபைங்கிறது, இதுதான் கிருபைங்கிறது. அப்ப கிருபைங்கிறது பாவம் செய்யறதுக்கா, பாவம் செய்யாம வாழ்றதுக்கா? பாவம் செய்யாம வாழ்றதுக்கு தான் கிருபை. நம்ம ஆட்கள் நினைக்கிறது மாதிரி பாவம் செய்யறதுக்கு அல்ல கிருபை, பாவம் செய்யாம வாழ்கிறதுக்குத்தான் கிருபை. அப்ப அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். கிருபையில தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அப்படித்தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவருடைய சிலுவையில தான் நமக்கு அதனுடைய வெற்றி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். கலாத்தியர் 6:12 பவுல் என்ன சொல்ல வருகிறார் தொடர்பில்? அப்ப மாம்சத்தினால் நல் வேஷமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களை தவிர்க்க நினைக்கிறார்கள். அப்ப மாம்சத்தின்படி நீங்கள் நல்ல விஷயமாய் நடந்து உலகத்திலே நல்ல எண்ணம் மக்களிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முறையிலே உங்கள் வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதனுடைய பொருள் நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை அனுபவிக்க விரும்பவில்லை. விசுவாசி எதை விரும்ப வேண்டும்? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சந்தோஷமாக விரும்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தின் மீது. அப்படித்தான் நம்ம வித்தியாசமாக வாழ்ந்து காட்ட முடியும். அதெல்லாமே வித்தியாசமா வாழ்ந்து காட்ட முடியாது. இப்ப வித்தியாசமாக நம்ம வாழும்போது எல்லாரும் கல்லால் எறிவாங்க, சொல்லால் எறிவாங்க, கேவலமா பேசுவாங்க, புத்தி பேதலிச்சவங்கன்னு சொல்லுவாங்க, வாழ தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க, உப்பு போட்டு சாப்பிடாதவங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் கேவலமா சொல்லுவாங்க. அவ்வளவு சத்தம் போட்டுருக்கான் அந்த மனுஷன். இந்த மனுஷனை பார்த்தா இப்படி நிக்கிறான். சூடு சொரணை என்ன? சகோதரி மாதிரி சொல்லுவாங்க, சகோதரமா அந்த ஆள் அவ்வளவு என்ன பார்த்து சொல்லிட்டு போறான். அந்த
அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு என்ன பார்த்து பேசுறீங்க, ஒரு வார்த்தை பேசுனீங்களா, இப்படி பார்த்து நிக்கிறீங்க, எங்கிட்ட அன்பு இல்லாம தானே இருக்கிறீங்க, என்ன எனக்கு தான் பேச முடியல, அவ்வளவு பேசட்டும் அப்படின்னு இருக்கிறீங்க. அப்படி எல்லாம் குத்தி காட்டுவார். என்னமோ நம்ம அதுல ஒரு கோபக்காரனா காட்டுனாதான் நம்மள ஒரு வீரனா காட்டுறோம்ங்கிறது மாதிரி ஒரு நினைப்பு. இப்படிதான் உலகத்துல எப்படிதான் நமக்கு அப்படிதான் ஒரு நினைப்பு வரும். காரியங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம பொங்கி எழுந்தாதான் நம்ம வீரம் அப்படின்னு சொல்லி. சகிக்கிறது என்பது அதை விட வீரம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம். சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். சகோதரிகளுக்கு நிறைய சகிப்புத்தன்மை உண்டுலாம் சொல்றாங்க. இப்போ உள்ள சகோதரிகளுக்கு உண்டான எனக்கே சந்தேகமா இருக்கு சகிப்புத்தன்மை. அதெல்லாம் எல்லாருக்கும், விசுவாசிகள் எல்லாருக்கும் வேணும். ஆண் பெண் வேறுபாடு என்பதிலே இல்லை. அப்ப சாந்தம் என்பதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்களிலே நமக்கு வருகிறது. இன்னொரு விஷயத்தை பவுல் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்க. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பார். இப்ப நீங்கள் மனிதருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ தீர்மானித்தால் எதற்கென்று விதைப்பீர்கள்? மாம்சத்துக்கென்று விதைப்பீர்கள். அப்படி மாம்சத்துக்கென்று நீங்கள் விதைத்தால் எதை அறுவடை செய்வீர்கள்? அழிவை. எதனாலே அறுவடை செய்வீர்கள்? கருவி, அறுவடை கருவி என்னதான்? மாம்சம் தான். மாம்சத்தினால் அழிவை அறுவடை செய்வீர்கள். உங்கள் பெயர் புகழுக்காக, நம்முடைய பெருமைக்காக, தற்பெருமைக்காக, சுய பெருமைக்காக நம்ம நடத்தக்கூடிய அத்தனை கடமை உணர்ச்சிகளும் தியாகங்களும். சிலவங்க எல்லாம் பயங்கர தியாகிகள், பயங்கர தியாகத்தை பற்றி எல்லாம் பேசுவாங்க. எதுக்காக தியாகம் பண்றாங்க? தங்கள் சுய பெருமைக்காக. இவர் இப்படி தியாகம் பண்ணவர் காட்டுறதுக்காக. பயங்கர சுய பெருமை உண்டு. அதுல தியாகத்துல மிகப்பெரிய சுய பெருமை உண்டு. உலகம் தியாகத்தை பாராட்டும், ஆனால் பைபிள் அப்படி பாராட்டுகிறது இல்லை. தியாகத்தில் உள்ள இருக்கக்கூடிய உள் நோக்கத்தை பார்க்கிறது. தியாகத்துல கூட மிகப்பெரிய உள்நோக்கம், சுயம் இருக்கிறது. அதுக்குள்ள கடமை உணர்ச்சி, பயங்கர கடமை உணர்ச்சி. பலருக்கு குடும்ப கடமை உணர்ச்சி ரொம்ப அதிகம். ஆண்டவரை விட்டுள்ள கடமை உணர்ச்சி பயங்கரமா காட்டுவாங்க. இதெல்லாம் சுயத்தின் பெருமையும் சுயம் சம்பந்தமான காரியங்களுமாக இருக்கிறது. தேவனுக்கு சித்தம் இல்லாத எது செய்தாலும் மாம்சத்திலே அழிவா இருக்கு. உலகத்திலோட அதோட முடிந்து போயிருச்சு. நம்ம என்ன செஞ்சாலும் அந்த பேரு புகழும் சாதனைகளும் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது. அது பரலோகத்திலே கணக்கிலே சேராது. ஆனால் பரலோக கணக்கிலே சேருகிற ஒரு கணக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பார் என்று சொல்லப்பட்டது. நித்திய ஜீவன் என்பது நம்முடைய விசுவாசி முதலில் கிடைத்த ஜீவனை குறித்து மட்டுமல்ல, நித்திய வாழ்வுக்கென்று நித்தியமான ஜீவன், நித்தியமான பிரயோஜனம் உள்ள பலன், நித்திய ஜீவ பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது. இந்த அறுவடைக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிகள் மறக்க கூடாது. இன்னைக்கு நம்ம அசட்டைத்தனமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ற அந்த ரகசியத்தை. ஒரு நெல் மணியை நம்ம விதைக்கிறோம். அது செடியாகி பயிராகி அறுவடைக்கு வரும்போது எத்தனை நெல் மணிகளை கொடுக்கும்? குறைந்தது ஒன்றுக்கு மேல இருக்கும் இல்லையா? அது எவ்வளவு இருக்கலாம்? 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எவ்வளவு வேண்டும் என்றாலும் இருக்கு. ஒரு மாமரத்துல ஒரு விதை விதைக்கிறோம், அது மரமாகிறது. எத்தனை மாம்பழம் கொடுக்கும் சொல்ல முடியாது. அது ஆயுசு முழுக்க தாராளம் கொடுக்கும். இந்த விதையில் இருக்கக்கூடிய ரகசியம், அறுவடை என்கிறதுல இருக்கக்கூடிய ரகசியம் அதுதான். நீங்கள் ஆவிக்கென்று சின்ன சின்ன விதைகள் விதைக்கிறீர்கள் அல்லவா? அது பரலோகத்திலே எந்த அளவுக்கு பெரிய பலன் கொடுக்க போகிறது என்று உங்களுக்கே தெரியாது. விதைக்கிறது நல்லது, விதைக்கிறது நல்லது. ஆவிக்கென்று விதைக்கிறது நல்லது, மாம்சத்துக்கு விதைக்கிறது வீண். இந்த ரெண்டையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ எதை நாம் விதைக்கிறது? என்ன விதை இருக்கிறது? என்னுடைய திறமைகள் இல்லையா? எனக்கு பேசக்கூடிய திறமை இருக்கலாம், எனக்கு பாடக்கூடிய திறமை இருக்கலாம், கம்யூனிகேஷன் திறமை இருக்கலாம், எனக்கு ஆண்டவர் ஒருவேளை எனக்கு தேவையான அளவுக்கு செல்வம் கூட கொடுத்திருக்கலாம், அல்லது எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம், ஒரு தொழிலை கொடுத்திருக்கலாம், பல பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு இடங்களிலேயும் நாம் ஆவிக்கென்று விதைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம கவனமாக நம்ம செய்தோம் என்றால்
நித்திய ஜீவனிலே நம்ம நிறைய அறுவடை அறுக்க முடியும். விதையை சுமந்து செல்லுகிறவன் எப்படித்தான் செல்லுவான்? கண்ணீரோடு செல்லுவான். கண்ணீரோடு விதைக்க செல்லுவான். ஆனால் திரும்பி வரும்போது கம்பீரமாக அறுவடை பண்ணி கொண்டு வருவான். இப்ப நம்ம ஆவிக்கென்று விதைக்கும் போது கண்டிப்பா இதுல கண்ணீர் உண்டு, வலிகள் உண்டு, தியாகங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. இதுதான் ஆண்டவர் இன்னொரு கோணத்துல சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. ஏன் அப்படி சொன்னாரு? சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவுள் சொன்னா கூட போதும் இல்லையா? அப்படி சொல்லாம அங்க ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா வார்த்தை, தன்னைத்தான் வெறுத்து. அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் இந்த சிலுவை எடுக்க முடியாது. நமக்கெல்லாம் சுய வெறுப்புங்கிறதே கிடையாது. அதை பற்றி நமக்கு யாரும் சொல்றது இல்லை. ஒருவேளை பிரசங்கத்தில் சொன்னாலும் நமக்கு மனசுல பதிகிறது இல்லை. இந்த சுய வெறுப்பு இல்லாமல் நம்ம சிலுவையை சுமக்க முடியாது, கிரீடங்களையும் வாங்க முடியாது. நம்முடைய சகோதர சபையாருக்கு ஒரு சுபாவம், பைபிள்ல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பகுத்து தொகுத்து ஆழமா தோண்டி படிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு ரசனை. உங்களுக்கு எனக்கு அப்படித்தான். அவங்க எல்லாருக்கும் புதுசு புதுசா படிக்கிறது பயங்கர ரசனம். இந்த பைபிள் படிக்கும் போது எனக்கு அடிக்கடி நினைவு வரக்கூடிய ஒரு காரியம், நான் கல்லூரியில பிஹெச்டி பண்ணும்போது பைபிள் திருக்குறள் கம்பேரிசன் பண்ணி தான் ஒப்பிட்டுதான் பிஹெச்டி பண்ணேன். அப்ப எனக்கு சீனியரா படிச்சவங்க இப்ப அவங்க ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. இப்பவும் ப்ரொஃபஸர் தான், அவங்க ப்ரொஃபஸர் ஆயிட்டாங்க. நான் லேட்டா பிஹெச்டி முடிச்சேன். அப்போ அந்த அக்கா கேட்டாங்க, தம்பி பைபிள்ல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. தம்பி பைபிள்ல அப்படி என்ன? அவங்க பார்வைக்கு பைபிள்ல என்ன இருக்குது? பிஹெச்டி பண்றீங்க, பைபிள்ல என்ன இருக்குது? திருக்குறளை பற்றி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க தமிழ் படிச்சவங்க இல்ல. நான் பைபிள் படிச்சு பார்த்த பிறகு பைபிளுக்கு ஒரு மூலையிலையும் படிச்சு முடிக்க முடிய மாட்டேங்க. நேற்றை கூட 2 வார்த்தைகள், கிரேக்க வார்த்தை 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இதுதான் நினைவு வந்துச்சு. இந்த 2 வார்த்தைகளை பற்றி இன்னும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 2 ஒப்பிட்டு பாக்குறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த பைபிள்ல சொல்லியிருக்காங்கல்ல, சாயல்னு சொல்லியிருக்காங்க சில இடங்கள்ல, ஒப்பா இருப்பீர்கள் சாயலா இருப்பீர்கள். இதுதான் என்ன போட்டு குழப்பிட்டு இருந்துச்சு. இந்த சாயல்னு சொன்னா ஒப்புன்னாங்க. கிரேக்க மொழியில 2 வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 2க்கு அர்த்தம் என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணு மண்டையில ஏற மாட்டேங்குது. அந்த அக்கா சொல்றாங்க பைபிள்ல அப்படி என்ன இருக்குது அப்படி. அப்போ அதே மாதிரி நம்ம ஆட்கள் தோண்டி தோண்டி படிக்கிறீங்க. நீங்க எவ்வளவு தோண்டினாலும் கிடைக்கும் பைபிள்ல, அதுல ஒரு குறையும் சொல்ல முடியாது. தோண்டி தோண்டி நீங்க படிக்கலாம். பைபிள் எத்தனை கிரீடங்கள் இருக்கிறது? நீதியின் கிரீடம் எனக்கு மனப்பணம் தெரியுமா? எனக்கு மறந்து போச்சு. 5 கிரீடங்கள் என்னென்ன? வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், என்ன மாதிரி இருக்கா? ஜீவ கிரீடம், இன்னொன்னு இருக்கு. சரி, ஏதோ விட்டுரும். அழியா கிரீடம். ஓகே, நல்லது. எல்லா கிரீடத்தையும் படிச்சு நோட் பண்ணி எங்கெங்க வசனம் இருக்குல்ல நோட் பண்ணிட்டீங்களா? பரலோகத்துல போற கிடைக்குமா? கிடைக்க. என்ன படிச்ச பிரயோஜனம்? இதே இது ஒண்ணும் படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஆழமாக படிக்க மாட்டாங்க. சுவிசேஷத்தை படிச்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்துட்டு பரலோகத்துல போவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீதியின் கிரீடம் கிடைக்கும், மகிமையின் கிரீடம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அது நல்லதா? இது நல்லதா? அது நல்லதா? இது நல்லதா? அதனால் படிக்க வேண்டாம் நான் சொல்லல. இப்ப நிறைய கிரீடங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய அதிகார ஆளுகைகள் இருக்கு. சரியா? பரலோகத்துல போகும்போது ஆண்டவரை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது இல்லையா? சந்திக்கணும் வேண்டாமா? பரலோகத்துல போய் ஆண்டவரை சந்திக்கணுமா வேண்டாமா? சந்திக்கணும். சந்திக்கும் போது முதல்ல அவர் எங்க கொண்டு போய் நிறுத்துவாரு? நியாயாசனத்துக்கு முன்பு. எந்த நியாயாசனம்? கிறிஸ்துவனுடைய நியாயாசனம். அதுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. அங்க விசுவாசிகள் எல்லாரும் வருவாங்க. என்ன செய்வாரு? நியாயாசனத்துக்கு முன்னாடி நிறுத்தி ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவாரு. கூப்பிட்டு பரிசு, அந்த பரிசு தரும்போது ஒரு வாசகம், நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன்,
உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு கதை திறப்பாரு. இவன் மடார்னு உள்ள போயிடுவான். அடுத்தவன் வருவான், அதே மாதிரி சொல்லுவாரு, நான் வருவேன். ஏன் காரணம் என்ன? கொஞ்சத்துல உண்மை. நம்ம என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுக்காக எதுவும் செய்யணும் எனக்கு ஆசை இருக்கு, நிறைய கொடுங்க, நிறைய செய்வேன். கொஞ்சத்தை இருக்காப்பா அதை செய்யணும்னா வலிக்கும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவங்களுக்கு நேகத்தின்மே அந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் நிக்கணுமா? எந்த பக்கம் நிக்க போறீங்க? சியோன் மலை சபையார். இப்ப அது யார் கையில இருக்குது? பிதா கையில இருக்கா, குமாரன் கையில இருக்கா, பரிசுத்த ஆவியானவர் கையில இருக்கா? நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்கிறது. 3 பேர் கையில இல்லை. யார் கையில இருக்கு? என் கையில தான் இருக்கு. நான் அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா? பயன்படுத்துகிறவர்கள் புத்திசாலிகள், பாக்கியவான்கள். எவ்வளவு காலையில இருந்து இவ்வளவு நேரம் செய்து கேட்டோம். ஒரு காதுல கேட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டீங்களா? ஒரு காதுல ஏதாவது கொஞ்சம் தங்கிச்சா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஒருமித்து சிந்திக்க இல்லையா? பிரசவம் உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் சேர்த்துதான். இதுல மிகப்பெரிய திருட யாரு தெரியுமா? நானே தான். ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி புண்ணியவாளம் கிடையாது. இதுல மிகப்பெரிய திருடன் நானே தான். அது ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினால் நமக்கு இப்படி சேர்ந்து சிந்திக்கும்படி ஆண்டவர் உதவி செய்த நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆரம்பித்த வசனம் என்னது? நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனோ தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். இனி நம்ம யாரை பிரியப்படுத்த தீர்மானிப்போம்? தேவனை பிரியப்படுத்த தீர்மானிப்போம். அதற்காக மனுஷர்கள் என்ன பற்றி என்ன வேணாலும் சொல்லட்டும், உறவுகள் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் ஆண்டவருடைய நாமத்துல இப்படித்தான் நான் காரியங்களை தீர்மானிச்சிருக்கிறேன். ஆண்டவருக்கு தான் என்ன வழி நடத்துகிறார், அதனால் நான் செய்கிறேன். 1000 ஆலோசனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய சித்தப்படிதான் நான் வாழ்வேன். வசனத்தின் அடிப்படையில் தான் வாழ்வேன். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வேன். தெய்வ பயத்தோடு வாழ்வேன். வசனத்துக்கு நடுங்கி வாழ்வேன் என்கிற ஒரு நிலையில நம்ம வாழ தேவன் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுவதற்கு நமக்கு பயன்படுவதாக. ஆம்.